அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம பார்த்து வருகிற இந்த ஒரு ஸ்டடியில் இப்போ நம்ம இருக்கிறது ரோமர் நிருபம். இந்த ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். ஸோ 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம் சொல்லும் போது, இந்த 12ஆம் அதிகாரத்தில் பவுல் என்ன பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாருன்னா, பரிசுத்தமாக்கப்படுதல், நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதல் பற்றி பார்க்குறோம். ஸோ பரிசுத்தமாக்கப்படுதல் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று நம்முடைய பாகம், அது நம்ம செய்யணும். அது நம்ம பண்ணிட்டோம் ஞானஸ்தானத்தில் இருக்கும்போது. அதுக்கு அன்னையிலிருந்து தேவனுடைய பாகம் ஆரம்பிக்குது. தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறாரு. தேவனுடைய அந்த ஒரு மாபெரும் வேலையானது, அந்த வேலையை பற்றி சொல்லும்போது அது நல்ல வேலை, நற்கிரியை என்று வேதம் சொல்லுது. தேவன் நம்மகிட்ட ஆரம்பிச்ச அந்த நற்கிரியை, அந்த நற்கிரியை பற்றி நாம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலி தேவன் என்ன பிளான் பண்ணிருக்கிறாங்கன்னா, நமக்குள்ள இல்லைங்களா, ஸோ நமக்குள்ள அவருடைய வித்தை அங்க வைக்கிறார். அவருடைய வித்தை வைத்து இல்லைங்களா, நமக்குள்ள ஒரு புதிய மனிதனை தேவன் என்ன பண்றாங்கன்னா சிருஷ்டிக்கிறார். அந்த புதிய மனிதனை சிருஷ்டிக்கக்கூடிய, ஆக்சுவலி நமக்குள்ள ஒரு சிருஷ்டிப்பு போயிட்டு இருக்கு, அதுதான் உண்மை. பொதுவாக சிருஷ்டிப்பு பார்த்தீங்கன்னா 6 நாள் நடந்துச்சு இல்லைங்களா. ஆனா 7ஆம் நாள்ல ஒரு சிருஷ்டிப்பு நடக்குது. அந்த 7ஆம் நாள் என்ன சிருஷ்டிப்புனா புதிய சிருஷ்டி, புது சிருஷ்டி உருவாக்கு. அது தேவன் எப்படி பண்றாருன்னா நமக்குள்ள பண்றாரு. அப்ப எப்படி பண்றாரு, அதுதான் வசனம் 1-2 படிச்சோம். அது எப்படி நடைமுறையில எப்படி தேவன் நம்மளைய அது அந்த பரிசுத்தமாகுதல் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நடைமுறையில எப்படி தேவன் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு நமக்கு, அது பவுல் பேச ஆரம்பிக்கிறாரு 3 அப்போ அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு பாயிண்ட் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. என்னன்னா, நம்மெல்லாம் சபையாக இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா, சபையில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களும், மிக முக்கியமா இந்த ரோம் எக்லேசியால பாருங்க, புறஜாதி கிறிஸ்தவரும் இருக்கிறாங்க, யூத கிறிஸ்தவரும் இருக்கிறாங்க. மாம்சத்தின்படி பார்த்தா வேற வேற. ஆனா சொல்றாரு, அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் என்ன அர்த்தம்னா, ஒருவரை ஒருவர் சார்ந்தவர்களாக, அவயவங்களாக இருக்கிறோம். ஒருவரை ஒருவர் சார்ந்தவர்களாக இருக்கிறோம்னா தேவன் தான் அப்படி ஏற்பாடு பண்ணிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, இவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியாது. அதே போல அவரை மாதிரி நான் இருந்து நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. சோ இது எல்லாமே சபையுடைய ஏற்பாடே பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாகுதல் தேவனுடைய பிளான். அந்த திட்டத்தை எப்படி நமக்குள்ள செய்யறாருன்னா, அதுல ஒரு மிக முக்கியமான ஏற்பாடு என்னன்னா சபை. அதனால்தான் பவுல் சொல்றாரு, சபை கூடி வருதலை என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீர்கள். அப்போ சபை கூடி வரணும் பிரதர் அப்படின்றதுக்காக வாரம் சபை கூடி வந்துடுறாரு, வராரு, எக்லீசியாக்குள்ள வராரு, உட்கார்றாரு, சப்ஜெக்ட் கேட்கிறாரு, ஜெபம் பண்றாரு, இல்ல ஏதோ ரீடிங் படிக்கிறாரு, படிச்சு முடிச்ச கையோட எல்லாரும் விஷ் பண்ணிட்டு கிளம்புறாரு அப்படின்னு போயிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு சபை கூடி வருதல் இல்லை. அதனால வாரம் வந்துடுறேனே, நீங்க வரீங்க, கேட்குறீங்க, ஜெபம் வாய்ப்பு கொடுத்தா பண்றீங்க, முடிச்சுட்டு எல்லாத்தையும் கை கொடுத்துட்டு கிளம்பிடுறீங்க. இதுக்கு நீங்க வீட்டிலே இருக்கலாமே இல்லைங்களா. அப்போ சபை கூடி வருதல் என்ன, ஆக்சுவலி சபை கூடி வருதல் அப்படின்னா எக்லீசியா போயிட்டு வரேன் அப்படின்ற அர்த்தம் இல்லை. சபை கூடி வரும்போது அங்க சில விஷயங்கள் இருக்குதுங்க, அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இல்லாம வெறுமனே எக்லீசியா போயிட்டு வர்றதை பத்தி அங்க பேசலைங்க இப்போ. ஏன்னா சபையில தான் தேவன் சில ஏற்பாடு பண்ணிட்டார். ஆக்சுவலி பரிசுத்தமாகுதல் அப்படின்ற ஒரு ஏற்பாடே பண்ணிட்டார். இன்னைக்கு நிறைய எக்லீசியா அப்படித்தான் போயிட்டு, அதுவும் இந்த கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நேரடி கூடுகை கூட இல்லை, எல்லாம் ஆன்லைன் தான், ரொம்ப கம்மியாயிடுச்சு. வெளியூர் பிரதர்ஸ்னா ஓகே, ஆன்லைன் கிளாஸ் தவிர்க்க முடியாது, அது வேற விஷயம், அதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ கூட இல்லைங்களா. பட் இருந்துட்டாலும் லோக்கல் சொல்லும் போது லோக்கல்ல தான் இருக்காங்க பிரதர்ஸ்ங்க, ஆனா கூடி வர்றதில்லை. லோக்கல் இருந்துட்டாலும் லோக்கலுக்குள்ளேயே ஆன்லைன் கிளாஸஸ் அங்க போகுது. அப்போ சப்ஜெக்ட் ஒருத்தர் கேட்கறதால மட்டும் பரிசுத்தமாகுதல் ஆக முடியாது.
சப்ஜெக்ட் கேட்கறது என்பது விஷயம் உள் வாங்குறது. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு சபை கூடி வர்றது ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்போ சகோதரிய இது புரிஞ்சுக்கிட்டு சபை கூடி வரும் நோக்கமே நம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறோம், ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கணும், எல்லா விஷயங்களும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, எப்படி ஒரு அவயவங்கள்ல எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் செய்யாது, ஒரே வேலை செய்யாது. அந்தந்த அவயவங்கள் அந்தந்த வேலை செய்யும். எல்லா அவயவங்களுடைய தேவை நமக்கு ஒரு சரீரத்துக்கு தேவைப்படும். அப்பதான் சரீரம் நன்கு இயங்க முடியும். அது போலத்தான் கர்த்தருடைய சரீரமா இருக்கும் போது ஒரு சபை நன்கு இயங்கணும் அப்படின்னா ஒருவரை ஒருவர் தேவைகளை சார்ந்திருப்பது அவசியமா இருக்குது. இப்ப அது என்ன பிரதர் விஷயம், அந்த தொழில் பத்தி என்ன பேசுற, அது என்ன ஒருவரை ஒரு சார்ந்திருக்கும் எதன் மேல அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான விளக்கம் தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ் பார்க்க போறோம். வசனம் 6 இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். வசனம் 6 படிக்கிறேங்க. கவனிங்க. ரோமர் 12:6 பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி. இந்த வார்த்தை கவனிக்க வேண்டிய வார்த்தை. கிருபை கூட பாத்தீங்கன்னா தேவன் அருளப்பட்டிருக்கிறார். அருள்னா என்னங்க? கிருபை. அவனவனுக்கு தேவன் என்ன பண்ணிக்கிறார்னா தமது கிருபையின்படி வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அப்போ அவனவருக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப பவுல் சொல்றாரு, எனக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நான் சொல்றேன்னா போன கிளாஸ் பார்த்தோம். அப்படின்னா சபையில பவுலுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை ஒரு இடத்தை தேவன் என்ன பண்ணிக்கிறார்னா கிருபையா கொடுத்திருக்கிறார். அது கிருபை தான் இல்லைங்களா? கிருபை சொல்லும் போது தகுதியே இல்லை, தகுதி இல்லாதவருக்கு தகுதி பண்றது அதான் கிருபை. அதே போலதான் சபையில இருக்கக்கூடிய நாம கூட நமக்கு அருளப்பட்ட கிருபை. அப்போ கிருபையின்படியே வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியா, அதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய பாயிண்ட். ஒரு எக்லீசியாவுமே தேவனுடைய இந்த பரிசுத்தமாக்கக்கூடிய அந்த வேலையில தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் எல்லோரும் ஒரே வரங்கள் உள்ளவர்கள் அல்ல, வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள். இதுலயே தெரிஞ்சுக்கலாம் என்கிட்ட என்ன வரம் இருக்குது, அதனால நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதே போல மற்றவர்களுடைய வரம் என்ன, அந்த வரத்திலிருந்து நான் பிரயோஜனத்தை பெற்றுக்கோம். இப்படித்தான் தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா அங்க வச்சிருக்கிறான். ஒரு சகோதரர் சொல்லுவாருங்க, எல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. அவர் சொல்லுவாரு, மேபி நீங்க கூட அதை கேட்டுக்கலாம். அவர் சொல்லுவார், நான் யார் சப்ஜெக்ட் கேட்க மாட்டேன். அப்ப யார் சப்ஜெக்ட் கேட்பீங்கன்னா, நான் எடுக்கிற சப்ஜெக்ட் தான் கேட்பேன். அப்படின்னா அவர் சப்ஜெக்டை மட்டும்தான் அவர் கேட்பார்க்கலாம். அப்போ மற்ற ஒரு சப்ஜெக்ட் கேட்கறதுக்கு அவளுக்கு நாட்டம் இல்லை. பட் இது என்ன காரணம், மேபி அது என்ன காரணமாக இருக்கட்டும், ஒருவேளை நல்ல காரணமா கூட இருக்கலாம். பட் காரணம் நல்லதா இருந்தாலும், நோக்கம் நல்லதா இருந்தாலும் விஷயம் தப்பா இருக்கும். ஏன்னா தேவன் என்னதான் பண்ணிக்கிறாருன்னா, ஒரு சகோதரர் மூலமா எல்லா சத்தியங்களும் அவர்கிட்ட வெளிப்படும் என்ன பண்ணக்கூடாதுமோ எதிர்பார்க்க கூட. என்னைய வச்சு தேவன் சில சத்தியங்களை வெளிப்படுத்துறாருன்னா அது சபையுடைய நன்மைக்கு. ஆனா அதே நேரத்துல இன்னொரு சகோதரி வச்சு தேவன் என்ன பண்ணுவார்னா சத்தியங்களை வெளிப்படுத்துவார். மற்ற சகோதரருடைய வாயின் மூலம் தேவன் வெளிப்படுத்தக்கூடிய சத்தியங்களை நான் கேட்கணும் இல்லைங்களா? இல்ல நான் பெரிய ஸ்பீக்கர், நான் கன்வென்ஷன் ஸ்பீக்கர், ஸோ அதனால எனக்கு அதான் நேரம் இல்லை மற்றவங்க சப்ஜெக்ட் கேட்கறதுக்கு அப்படின்னு ஒருத்தர் கருதுவார் என்றால், மாணவர்களே, அவர் இன்னும் பரிசுத்தமானவருடைய தேவனுடைய ஏற்பாட்டை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அப்படித்தான் தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா சபையில ஒரு அங்கத்தினரையும் ஒவ்வொரு வகையான வரங்களை கொடுத்திருக்கிறார். இதை பத்தி எலெக்ஷன் டைம்ல ரொம்ப விவரமா பார்த்தோம். ஒவ்வொருவரும் தேவனுடைய கிருபையினால அவரவருக்கு தேவன் ஏதோ வரம் கொடுத்திருக்கிறார். அது என்னென்ன வரங்கள் என்பதை அவரவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்
எனக்கு என்ன வரம் இருக்குது, அதை நான் எப்படி சபைக்கு பிரயோஜனமாக்கலாம், எந்த வகையில சபைக்கு அது பிரயோஜனமான வகையில நான் பயன்படுத்தலாம். அப்போ இது நாம செய்யணும். சகோதர சகோதரியில இந்த பாயிண்ட் தான் அங்க பவுல் பேசுறத பார்ப்போம். இந்த வரங்களை பத்தி எபிரேயர் 2:4 படிக்கிறோம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினால் அப்படின்னு படிக்கிறோம். அப்ப தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவருக்கு தான் தெரியும் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், யார் யார சபையில எப்படி எப்படி வைக்கலாம். நீங்க நினைக்கலாம், பிரதர் உங்களமாய் என்னால சப்ஜெக்ட் பேச முடியல பிரதர் நீங்க நினைச்சீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அவர் அந்த சப்ஜெக்ட் அவ்வளவு சப்ஜெக்ட் பேசுறாருன்னா காரணம் அவர் கிடையாது. தேவன் அவருக்கு அந்த கிஃப்ட் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். தேவன் அது கிஃப்டா கொடுத்திருக்காரு, அது அவருடையது இல்லை. சொந்த ஞானம் சொந்த டேலண்ட் கூட சொல்ல முடியாது. தேவனா கொடுத்த கிஃப்ட் அவர் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். நமக்கு கொடுக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ அவர் மூலமா தேவன் அந்த கிஃப்டை பயன்படுத்துறாருன்னா அந்த கிஃப்ட் மூலமா நாம பிரயோஜனம் வாங்கிக்கணும். நமக்கு தேவை பிரயோஜனம் தான், அவரை பார்க்காதீங்க. அவர் மூலமா தேவன் அந்த வரத்தை பயன்படுத்த கொடுக்கிறாரு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா தேவன் தான் இப்படி பண்ணிட்டாரு, பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரம். சகோதர சகோதரி, அப்போ இதே ரோமர் புஸ்தகத்துல நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், ரோமர் 1:10 கூட நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் அப்படின்னு ரோமர் 1:10 ஆரம்பத்துல பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ சபை ஸ்திரப்படுவதற்காக சில ஆவிக்குரிய சில வரங்களை பவுல் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு பேசுவார். அதே போல 1 கொரிந்தியர் 12 இந்த வரங்களை பத்தி ரொம்ப விவரமா பேசுவார் பவுல். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். யார் யார் எங்கெங்க இருக்கணும், எப்படி எப்படி இருக்கணும்ன்ற எல்லா விஷயமும் தேவன் தான் முடிவு பண்றார், நம்ம கையில ஒண்ணுமே அங்க இல்லை. சோ அதனால சகோதர சகோதரிகளே இந்த பாயிண்ட புரிஞ்சுட்டு, ஒருவேளை இந்த வரங்கள் நிமித்தமா அந்த வரங்களுக்கு தகுந்த மாதிரி கணம் கூட மாறும். கணம்னா என்ன? சபையில எல்லாரும் பிரதர் சிஸ்டர்ஸ் தான், ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியே கணம் கிடைக்குது இல்லைங்களா? கணம், அந்த கணம்னா புரியுது இல்லைங்களா? அந்த கணம்னா என்ன அர்த்தம்? ஒரு மதிப்பு மரியாதை சொல்லலாம். அது மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கிறது இல்லை. ஒருவேளை என் கூட உடன்படிக்கை பண்ண ஒரு பிரதருக்கு என்னை விட அதிக கணம் கிடைக்குது, காரணம் அவருக்கு இருக்கிற வரம். இப்ப அதை நான் பார்க்கும்போது நான் எப்படி பார்க்கணும்? பொறாமையா பார்க்கலாமா, இல்ல ஏதோ விரக்தியோட நம்ம இருக்கலாமா? அப்படி கூடாது இல்லைங்களா? சோ எப்பவுமே புரிஞ்சுக்கணும், தேவன் தான் நமக்குள்ள அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்துல வச்சிருக்காரு. இது நம்ம சூஸ் பண்றது இல்ல, தேவன் தான் நம்மளை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறான். ஓகே, அப்போ நம்ம என்னதான் செய்யணும்னா ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளணும். எனக்கு ஒரு வரம் இருக்குன்னா அது என்ன வரமா இருக்கட்டும், அது மூலமா என்ன இருக்குதோ அது மூலமா சபைக்கு நானு எந்த வகையில பிரயோஜனமா இருக்கலாம். சோ இதுதான் நம்ம என்ன பண்றோம்னா கண்டுபிடிக்கிறோம். இப்போ சகோதர சகோதரிகளே இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ பவுல் என்ன பண்ண போறாருன்னா ஒரு 7 வரங்களை பத்தி பேச போறார். அப்ப அந்த 7 வரங்கள் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஆனா 7 வரங்கள்னா இது ஒரு ஜெனரலா எல்லா எக்லீசியால இருக்கக்கூடிய காமன், இது காமன் பொதுவானது. 7ன்னு ஒரு டைப் ஒரு கணக்கு எடுக்கிறார், இது காமன். ஆனா இது 7 தான் வரம்னா கிட்ட அப்படி இல்லை, நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1 கொரிந்தியர் 12 போயிட்டீங்கன்னா அங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பார் பவுல்.
அங்க ஒரு பெரிய லிஸ்ட் வரும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வந்துட்டீங்கன்னா அங்க ஒரு 5 லிஸ்ட் கொடுப்பாரு, 5 வரம் பத்தி பேசுவாரு. பட் இங்க ரோமர்ல ஒரு ஜெனரலா ஒரு எக்லீசியால இருக்கக்கூடிய எல்லா சபை அங்கத்தினர் மத்தியில் இருக்கக்கூடிய பொதுவான 7 வரங்கள் 7 கால சபைக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு 7 வரங்களை பவுல் என்ன பண்றாருன்னா அவரு எடுத்து இப்ப நமக்கு பேச போறாரு. இப்ப நாம என்ன பண்ணலாம்னா அதை நம்ம கவனிக்க ட்ரை பண்ணலாம். அப்போ சகோதர சகோதரிகளே, அதுல முதல் வரம் பத்தி சொல்லும் போது முதல்ல அந்த வரத்தை ஒரு முறை படிச்சவன், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வரம், நம்மை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். அடுத்து, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும். இது 2. 3, போதிக்கிறவன் போதிக்கிறதிலும். 3. அடுத்து 8ஆம் வசனத்துல புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோட இரக்கம் செய்ய கடவன். சோ இதுதான் இந்த 7 வரங்கள். இப்ப இந்த 7 வரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி நம்ம எலெக்ஷன் டைம் பார்த்துருக்கிறோம். பட் இருந்துட்டாலும் இப்ப மறுபடியும் பார்க்கலாம். இந்த 7 வரத்துல கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒன்னாச்சு வாங்கியிருப்போம். அது ஈவன் பிரதர்ஸ் மட்டும் இல்ல, சிஸ்டர்ஸும் சேர்த்து சொல்றோம். இதெல்லாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டு வருகிறோம் என்பதற்கான அறிகுறி. ஒரு வரம் இல்லைன்னா புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்தமாக்கப்படுதல் அது நமக்குள்ள ஆரம்பிக்கிறது தான் அர்த்தம். கண்டிப்பா ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட எல்லாருமே பரிசுத்தமாக்கப்படுதலுக்குள்ள வந்திருக்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பா ஆவிக்குரிய வரங்கள் ஏதோ ஒண்ணு தேவன் என்ன பண்ணிருப்பாருன்னா கொடுத்திருப்பார். ஆனா அதை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் நம்ம கையில அது இருக்குது. அது கூட தேவன் தான் நமக்கு தெளிவுபடும், புரிய வைக்கும். அப்போ இப்படியாக இந்த 7 வரங்கள் பாத்தீங்கன்னா இந்த பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு தேவனுடைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரியங்களா இருக்குது. அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த 7 வரங்களை பத்தி 1 by 1 நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தமிழ் பைபிள்ல படிக்கிறோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற வகையில தீர்க்க தரிசனம் சொல்ல கடவன். இந்த வசனம் முதல் வரம் பத்தி பேசுது. இது கொஞ்சம் பொதுவா சபையில இந்த வரம் பெற்ற பிரதர்ஸுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கனம் அதிகமா கிடைக்கும். கொஞ்சம் கனமான ஒரு வரம் இது பெற்றிருக்கிற பிரதர்ஸுங்க கண்டிப்பா அவங்களுக்கு சபையார் மத்தியில ஒரு கணம் என்பது கிடைக்கும். அப்படின்னா என்ன தீர்க்க தரிசன வரம்னா என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலி எபேசியர்ல கூட பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசன வரம் போட்டிருப்பாரு. அங்க வரக்கூடிய அர்த்தம் வேற, இங்க வரக்கூடிய அர்த்தம் வேற. ஏன்னா பைபிள்ல 2 வகையான அர்த்தம் இருக்குது. தீர்க்க தரிசன வரம் 2 மீனிங் இருக்குங்க பைபிள். அதனால வார்த்தை ஒண்ணு தான், ஆனா மீனிங் 2 அர்த்தம். அதனால எந்த இடத்துல எந்த அர்த்தம் வருதுன்றத சரியா பிரிச்சு பார்த்து நம்ம படிக்கும். எபேசியர்ல வரக்கூடிய அர்த்தம் வேற, அதை நம்ம பத்தி நம்ம பார்க்க வேணாம். பட் இங்க எந்த அர்த்தத்துல வருது தீர்க்க தரிசனம் வரும். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இது குறிக்குது தேவனுடைய வசனங்களை பிரசங்கம் செய்த யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்றாங்க. சோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை குறிக்குது. அப்போ தேவனுடைய வசனங்களை பிரசங்கம் செய்தல், அந்த பிரசங்கம் எப்படி செய்யணுமாமா விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய். அது விசுவாச பிரமாணம் வார்த்தை வருது, அது பிரமாணம்லாம் கிடையாது. அதாவது என்ன விசுவாசம் வச்சிருக்கிறோம் அந்த விசுவாசத்துக்கு தக்கதா நம்முடைய பிரசங்கம் இருக்கும். விசுவாசத்துக்கு மாறா
எந்த ஒரு பிரசங்கங்களும் இருக்கக்கூடாது. அப்போ பொதுவா நம்முடைய விசுவாசம் சொல்லும் போது எல்லாருக்கும் பொதுவான விசுவாசம் தான் இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த விசுவாசத்தின் பிரமாணத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த விசுவாசத்தின் அளவுக்கு தகுந்த மாதிரி பிரசங்கம் அங்க செய்யணும். இதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட பார்க்கலாம். என்ன விளக்கம்னா, பொதுவா நம்ம மத்தியில எல்லா ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்றவங்க தான். ஆனா அந்த பிரசங்கத்துல நீங்க நல்ல டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். நம்மளே பாருங்க, சில பிரதர்ஸுங்க உடைய சப்ஜெக்ட் எல்லாம் கேட்கும் போது, பிரதரா இது ரொம்ப நல்ல ஆழமா எடுப்பாரு, பிரதரா இது கொஞ்சம் எளிமையா எடுப்பாரு, பிரதரா கொஞ்சம் ரொம்ப டீப்பா போக மாட்டாரு ஆனா கொஞ்சம் மீடியலா எடுப்பாரு. இது என்ன ரீசன் நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்கன்னா, அவரவர் உடைய விசுவாசத்தின் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி. புரிஞ்சுங்களா? அவரவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது அதை பொறுத்து அவங்க அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டி, அந்த ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், விசுவாசம் என்பது தேவன் அதை கொடுக்கிறார், அது ஒரு கிஃப்டா கொடுக்கிறார் இல்லைங்களா? இதே ரோமர்ல படிச்சோம், விசுவாச அளவின் படியே. அப்போ ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தின் அளவுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஒரு காரணத்தினாலதான் எல்லா ஸ்பீக்கர்ஸும் ஒரே மாதிரி சப்ஜெக்ட் ரெடி பண்ணி பண்றது இல்லை. ஒவ்வொரு பிரதர்ஸுங்களும் அவங்க அவங்களுடைய அந்த விசுவாசத்தின் அளவுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்றாங்கன்னா பிரசங்கம் பண்ணணும், பண்றது நல்லது. ஒருவேளை சில விசுவாசம் உடைய அளவு ஒரு போதுமான அளவு இருக்கும், அவர் அந்த அளவுக்கு தான் சப்ஜெக்ட் பண்ண முடியும், நல்லது, அதான் அப்படிதான் பண்ணணும். ஆனா ஒருவேளை இன்னொரு பிரதர் சப்ஜெக்ட் பார்க்கும்போது அவருடைய சப்ஜெக்ட் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது என்ன ரீசனா, அவரு விசுவாசத்தினுடைய அளவு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால தேவன் என்ன பண்ணுவார்னா அவருக்கு இன்னும் சில புரிதல் கொடுப்பாரு வசனங்கள் மீது. அதனால நிறைய புது புது அர்த்தங்கள் அல்லது புது புது வெளிச்சங்கள் அவர் மூலமா வெளிவரும் இல்லைங்களா? ஆனா இது நம்ம யாரையும் குறையா சொல்லக்கூடாது, தப்பாவும் பார்க்கக்கூடாது. தேவன் தான் இப்படி ஏற்பாடு பண்ணிட்டான். அதனாலதான் பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசன வரத்தை உடையவன் அவங்களுக்கு என்னென்ன விசுவாசத்தின் அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிரசங்கம் செய்யுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம், சபையில ரொம்ப தேவையான ஊழியம். இந்த வாய்ப்பு, இந்த வரம் சபையில தேவன் யார் யாரு கொடுத்திருக்கிறாரு அவங்க பண்ணட்டும். பிரசங்கம் பண்றதுக்கான ஒரு திறன், நடத்துதல், தேவனுடைய ஆவி நடத்துதல் இருக்கும்போது அதை தயவு செய்து கம்பேர் பண்ணக்கூடாது. இவரை மாதிரி இருந்தா தான் நான் ஸ்பீக்கரா இருக்க முடியும்ன்ற மாதிரி நீங்க நினைச்சுக்காரு. என்னால பிரசங்கம் பண்ண முடியும் பிரதர், எந்த அளவுக்கு எனக்கு தேவன் அந்த விசுவாசத்தின் அளவு எனக்கு இருக்குது அதை பொறுத்து நான் என்னால பண்ண முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சபையார் வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும் அவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா. அதிலே தெரிஞ்சுக்கலாம், எஸ் பிரதரால பண்ண முடியும். அவர் பண்ண இன்னும் டெவலப் ஆகும், விசுவாசத்துல வளருவார். வளர வளர சப்ஜெக்டும் என்ன ஆகும்னா அது இன்னும் மெருகேறும். இன்னும் தெளிவா அவரால் பிரசங்கம் பண்ண முடியும், இன்னும் தேவனுடைய சத்தியங்களை தெளிவா கொடுக்க முடியும். இப்படித்தான் பொதுவா எல்லா ஸ்பீக்கர்ஸ் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சப்ஜெக்டுக்கும் அதே சப்ஜெக்ட் இப்ப எடுக்க சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்ப இருந்த விஷயத்தை விட இன்னும் தெளிவான ஒரு புரிதல், தெளிவான ஒரு பகுத்துணர்வு, ஒரு பிரசங்கம் பண்ண முடியும். ஏன்னா அந்த வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். அது நீங்க எல்லாம் அனுபவத்துல ஒருவேளை நீங்க பெற்றிருப்பீங்க. சோ இது நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அப்போ சபையில இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரதானமான இருக்க வேண்டிய ஒரு வரம். இந்த வரம் இல்லாத எக்லீஷியா ரொம்ப பரிதாபம் தான். ஆனா தேவன் அப்படி விடுறது இல்லை. ஏதோ ஒரு எக்லீஷியால அந்த எக்லீஷியால வேண்டிய இப்படி ஒரு வரத்தை கண்டிப்பா தேவன் என்ன பண்ணிருப்பாருன்னா கொடுத்துருப்பார். இந்த வரமே சுத்தமா இல்லைன்னா அந்த எக்லீஷியா ரொம்ப கஷ்டம். அப்படி அந்த மாதிரி தேவன் விட மாட்டாரு. கண்டிப்பா யாராவது ஒருத்தர் மூலமா அங்க வச்சிருப்பார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம்,
லோக்கல்ல யாருமே இல்லை பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோக்கல் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வெளியிருந்து கூட கூப்பிடலாம், அது எந்த வகையிலுமே தப்பே இல்லை. ஏன்னா ஒருவேளை அந்த வரம் பெற்ற பிரதர்ஸ் வெளியூர்ல இருக்கிறாங்க, தாராளமா கூட்டு பயன்படுத்திக்கோங்க. நமக்கு தேவை அவர் கிடையாது, நமக்கு தேவை அந்த வரம். சோ அதுதான் நம்ம அங்க பார்க்கணும். பாருங்க, ஒரு எக்லீஷியா பத்தி இந்த நேரத்துல நான் சொல்ல விரும்புறேன். ஒரு ஃபேமஸான எக்லீஷியா, அநேக சபைகளுக்கு ஒரு முன் உதாரணமான எக்லீஷியா. சபைனா எப்படி இருக்கணும், சபையில எப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குகள் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய எக்லீஷியா. அநேக சபைகளுக்கு இங்க இருந்து நிறைய சத்தியங்கள் வெளியே போயிருக்குது, நிறைய ஆவிக்குரிய வரங்கள் வெளியே போயிருக்கு, இங்க இருந்து நிறைய பிரதர்சனங்கள் வெளியே போயிருக்கிறாங்க. அந்த எக்லீஷியால இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா சில மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, இவங்க எல்லாமே தீர்க்கதரிசிகள். அவங்க பேர் நான் இப்ப சொல்றேன். ஒருத்தருடைய பேரு பிரதர் பால். பிரதர் பால் பெரிய எக்லீஷியா, அந்த எக்லீஷியாவுடைய ஒரு மெம்பர் தான். அவரு சப்ஜெக்ட்ல தீர்க்கதரிசியா அந்த எக்லீஷியால தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறாரு. ஒரு தீர்க்கதரிசினா பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு பிரதரா இருந்திருக்காரு. அதே எக்லீஷியா இன்னொரு பிரதர் இருக்காரு, அவர் பேரு பர்னபாஸ். அந்த பிரதர் பாத்தீங்கன்னா அவரும் சேம் அவரை மாதிரி தான். இன்னும் சில பிரதர்ஸ் நேம் சொல்றோம், அது கொஞ்சம் உச்சரிக்கிறது சிரமமா தான் இருக்கும். பட் இப்ப பார்க்கலாம். நீங்க வாய்ப்பு இருந்தா உங்க கையில இருக்கக்கூடிய பைபிள் எல்லாம் திறந்து வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் திறந்து வச்சுக்கோங்க. வசனம் எப்படி வருதுன்னு பாருங்க. வசனங்கள் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம். தயவு செய்து எல்லாரும் பைபிள் திறந்து வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாம் நோட் பண்ணணும். வசனங்கள் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம நாட்கள்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்லீசியஸ் மத்தியில, சபையார் மத்தியில இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கணும். எங்க எக்லீசியால இப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். பாருங்க, படிக்கிறேன் கவனிங்க. 1ஆம் வசனத்துல இருந்து இந்த சம்பவத்தை அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, எப்படி தேவன் அங்கங்களை, சபையில அங்கங்களை பயன்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் புரியும். அந்தியோகியா எக்லீசியா, அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கக்கூடிய சபை, அவ்வளவுதான், ஒண்ணு கூடிடுவான். பாருங்க, ஸ்பீக்கர்ஸ் நேம் சொல்றாரு பாரு. பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும், இது 2வது ஸ்பீக்கர். சிரேனே ஊரனாகிய லூகி 3வது ஸ்பீக்கர். கார்பந்து தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயின், இந்த பிரதருடைய பேரு மனாயின். இந்த லிஸ்ட்ல தான் கடைசி யார் வராருன்னா சவுல். இந்த சவுல் யார் தெரியுங்களா? பவுல். பவுல் தான் இல்லைங்களா? பவுல் தான் இந்த சவுல். ஆக்சுவலி அப்போஸ்தலனாகிய பவுல் உடைய ஹோம் எக்லீசியா அந்தியோகியா எக்லீசியா. ஹோம் எக்லீசியானா புரியுது இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு எந்த எக்லீசியா ஹோம் எக்லீசியானா திண்டுக்கல். இப்போ நான் திண்டுக்கல் அதான் என்னுடைய ஹோம் எக்லீசியா. பட் இப்ப நான் இருக்கிறது திண்டுக்கல் கிடையாது, இப்ப நான் இருக்கிறது புதுக்கோட்டை இல்லைங்களா? சோ அந்த காலத்துல பவுலுடைய ஹோம் எக்லீசியானா அந்தியோகியா. அங்கதான் ஆரம்பத்துல அவரு ஊழியம் பண்ணிட்டு இருந்தார் சபையில. பாருங்க, பேர் எத்தனை பேர் போடுறாங்க? ஃபர்ஸ்ட் பேர்ல பர்னபா, ஏன்னா அவரு சீனியர். பர்னபா, நீகர் எனப்பட்ட சிமியோன், 3வது லூகி, 4 மனாயின், 5 சவுல். 5 ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க. எங்கெங்க? அந்தியோகியா எக்லீசியால. இவங்க எல்லாம் சபைக்கு ரொம்ப முக்கியமான ஊழியர். ஆனா அந்த லைனை நீ கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். இந்த 5 பேரையும் போட்டுட்டு இவங்க சபையில எப்படி இருந்திருக்கிறாங்களாமா? தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அதாவது பிரீச்சிங், டீச்சிங். பிரீச்சராவும் இருந்திருக்கிறாங்க, டீச்சராவும் இருந்திருக்கிறாங்க. இது 2 வேற வேற ஊழியம். இதை பத்தி நம்ம
எபேசியர்ல தான் பவுல் என்ன பண்றாருன்னா ரொம்ப விவரமா பேசுறாரு. ப்ரீச்சிங்னா என்ன, டீச்சிங்னா என்ன. ஆனா வார்த்தை கவனிங்க, பவுல் இந்த அந்தியோகியா எக்லீசியா சபையில ஒரு 5 பேரை போட்டுட்டு இவங்க சபையில என்னவா இருந்திருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். வார்த்தை என்ன போடல இல்லைங்களா, எல்டர்ஸா இருந்தாங்கன்னு போடல. ஏன் போடல? போட்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா மூப்பர் தான் இந்த எல்லா வேலைகளும் பார்க்க முடியும். தீர்க்கதரிசிகளா இருக்கிறவங்க மூப்பர் தான், போதகர்களா இருக்கிறவங்க மூப்பர் தான், சபையில மேய்ப்பரா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களும் மூப்பர் தான். இந்த மூப்பர் என்ற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை. ஆனா எல்லா மூப்பரும் எல்லா ஊழியும் பண்ண முடியாது. மூப்பராக நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஆனா ஊழியங்கள் எல்லாம் ஒரு மூப்பர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னாடி நான் மூப்பரா தேர்ந்தெடுக்கப்பட்டேன்றதுக்காக எல்லா ஊழியத்திலையும் கை வைக்க முடியாது. ஊழியங்கள் வகை இருக்குது. எந்த வகையில எனக்கு, எந்த டிபார்ட்மெண்ட்ல எனக்கு கர்த்தர் என்னைய அனுமதிச்சிருக்கிறார் அவர் கண்டுபிடிக்கும். ஒருவேளை நான் வெறும் ஸ்பீக்கரா மட்டும்தான் இருக்கிறேன், தீர்க்கதரிசியா இருக்கிறேன்னா எல்டர் தான். ஆனா எல்டரா இருக்கிறதுனால நான் எனக்கு என்னதான் வரம் இருக்குன்னா அதுதான் பயன்படுத்தும். எனக்கு இல்லாத வரம் ஆகிய ஒருவேளை மேய்ப்பர் வரம் எனக்கு இல்லைன்னா அந்த வேலையை நான் செய்யக்கூடாது. அது பெரிய ராங். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எத்தனை எக்லீசியா நம்ம மத்தியில தைரியமா சொல்ல முடியும், பிரதர் எங்க எக்லீசியா இந்த பிரதர்ஸ் பேர் சொல்லிட்டு இவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகளா இருக்கிறாங்க பிரதர், இவங்கெல்லாம் போதகர்களா இருக்கிறாங்க பிரதர். இன்னைக்கு நம்ம நாட்டுல எத்தனை எக்லீசியா சொல்ல முடியும்? யோசிச்சிருக்கீங்களா? எனக்கா இது ரெண்டு மிக முக்கியமான ஊழியம். ஆக்சுவலி இவங்க மேய்ப்பர் ஊழியம் பண்ணல. சபையில மேய்ப்பர் ஊழியம் பண்றதுக்கு மற்ற பிரதர்ஸ் இருக்கிறாங்க, அந்தியோகியா எக்லீசியால இருக்கிறாங்க, அவங்க பேரை மென்ஷன் பண்ணல. பட் இந்த 5 பேருமே பர்டிகுலரா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். ஆரம்பத்துல அந்த எக்லீசியால என்னதான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, 2 ஊழியம் தான் பண்றாங்க. இவங்களும் எல்டர்ஸ் தான். ஆனா இவங்க மேய்ப்பர் ஊழியத்துல தலையிடல. அதுக்கான பிரதர்ஸ் கண்டிப்பா வேற இருப்பான், அவங்க பேரை மென்ஷன் ஆகும். இப்ப இந்த 5 பேர்ல 2 பேரை பத்தி மட்டும் இப்ப நம்ம படிக்கலாம். தேவன் அவங்களுக்கு இப்போ அடிஷனலா இன்னொரு வரத்தை சேர்த்து கொடுக்கிறார். இன்னொரு வரத்தை சேர்த்து கொடுக்கும் போது அப்போ சொல்றாரு, சரி போதும், இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க வேணாம், இன்னொரு வரம் கொடுக்கிறோம். அந்த வரத்தின் நிமித்தம் 5 பேர்ல 2 பேரை பிரிச்சிருங்கன்ட்ட, நீங்க கொஞ்சம் வெளியே போய் வேலை செய்யுங்கன்ட்ட. இது என்ன வரம் தெரியுங்களா? சுவிசேஷ வரம். படிக்கிறேங்க கவனிங்க, 13:2. அவர்கள் 5 பேர் கர்த்தருக்கு ஆராதனை செய்து, கர்த்தருக்கு பாருங்க ரொம்ப ஆச்சு, ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிச்சு உபவாசித்து கொண்டிருக்க போது 5 ஸ்பீக்கர்ஸுமே அவங்களுக்குள்ள ஒரு என்னங்க ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. உபவாசித்து கொண்டிருக்கிற போது அப்போ டக்குன்னு சொல்றாரு, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக. எந்த ஊழியம்? சுவிசேஷ ஊழியம். பேர் மென்ஷன் பண்ணல, ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், படிக்கும் போதே தெரியுது இது எந்த ஊழியம் தான் இருக்கணும், கண்டிப்பா சுவிசேஷ ஊழியமா தான் இருக்கும். அப்போ அவர்கள் பாத்தீங்கன்னா உபவாசித்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் உங்களுக்கு கிடைக்குது. அதனால அவங்க 2 பேரை மட்டும் பிரிச்சிருங்கன்ட்டார். அப்போ என்ன பண்ணாங்க? அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். பாருங்க, இது சுவிசேஷ ஊழியம் பண்றதுக்காக இப்போ டோட்டல் எக்லீசியாவுமே ஒரு பிளான் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ ஓகே பிரதர், நீங்க இவ்வளவு நாள் சந்தி பேசிட்டு இருந்தீங்க நம்ம எக்லீசியால, ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. பட் இப்போ கர்த்தர் உங்களை வெளியே பயன்படுத்த போறாரு சுவிசேஷ ஊழியம் அறிவிக்கிறதுக்கு. ஸோ நல்லபடியா போயிட்டு வாங்க, தேவன் கிருபை செய்வாரு. வேண்டிய பினான்சியல் எல்லா உதவிகளும் கொடுத்துதான் என்ன பண்றாங்கன்னா அனுப்புறாங்க. ஸோ பர்னபாவும் சவுலும் கிளம்பி என்ன பண்றாங்கன்னா செலிக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி சீப்ருத்துவுக்கு இங்கதான் ஜேர்னி ஆரம்பிக்குது, மிஷனரி ஆரம்பிக்குது, சுவிசேஷ ஊழியம். ஏன் இந்த சம்பவத்தை நான் காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா, இப்படித்தான் நம்முடைய ஆரம்பம் பாருங்க, எல்லா எக்லேஷனும் இப்படித்தான் நடக்குது.
எல்லா ட்ரூத்துக்கு வரும்போது 53 கிளாஸஸ் கேட்டு உள்ள வந்திருப்போம். நமக்கு என்ன வரம் இருக்கு நமக்கு தெரியாது ஆரம்பத்துல. ஆனா போக போக தான் தேவன் என்ன பண்றாருன்னா எடுத்து பயன்படுத்துறார். ஒருவேளை ஸ்பீக்கர்ஸா இருக்கிறவங்க ஆரம்பத்துல கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க, போக போக வளருவான். ஆனா சில நேரங்களில் தேவன் என்ன பண்ணுவார்னா திடீர்னு இன்னொரு எக்ஸ்ட்ரா வரம் கொடுப்பார், நீங்க வேற வகையில பயன்படுத்துவதற்கு. அப்போ இந்த சபையில 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேரும் டீச்சர்ஸ், அதே நேரத்துல ப்ரீச்சர்ஸ். 2 வரம் இருக்கு அவங்களுக்கு. ப்ரீச்சர்ஸாவும் இருக்கிறாங்க, டீச்சர்ஸாவும் இருக்கிறாங்க. சோ சகோதர சகோதரர்களே, இப்படித்தான் ஆரம்ப நாட்கள் இருந்துச்சு பவுலுடைய நாட்கள். பின்னாடி தான் அவர் சுவிசேஷ ஊழியம் வரம் பெற்ற உடனே பவுலும் பர்னபா மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. சோ வெளியே போறாங்க. சோ பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு இல்லைங்களா? தேவனுடைய திட்டம், தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய ஏற்பாடு இப்படிதான் இருக்கணும். நல்ல ஒரு முன் உதாரணமா. அப்போ இந்த வரம் தீர்க்க தரிசன வரம்னா நீங்க புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். இது குறிக்குது பிரசங்கம் பண்ற வரம். ஆக்சுவலி இவங்களும் எல்டர்ஸ் தான், சப்ஜெக்ட் பேசுற பிரதர்ஸும் எல்டர்ஸ். பட் நம்ம என்ன பண்றது இல்லைன்னா இவங்களை நம்ம எலெக்ட் பண்றது இல்லை, ஆக்சுவலி தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ஆனா நம்ம பாக்குறோம் பிரதர் ரசல் இதை பத்தி சொல்லும் போது கண்டிப்பா பிரசங்கம் பண்றவங்களை தேர்ந்தெடுங்கன்னு சொல்றேன் இல்லைங்களா? அது யாரும் அவளுக்கு கவனம் கொடுக்கறது இல்லை, அதனால நம்மளும் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஆனா நல்லது, ஏன்னா சபை தங்களுக்கு வேண்டிய பிரசங்கிமார்களை அவங்க தான் தேர்ந்தெடுக்கும். சபைக்கு வார வாரம் யார் பிரசங்கம் செய்யணும், அது லோக்கலா இருக்கட்டும் வெளியூரா இருக்கட்டும், சபையார் தங்களுக்கு வேண்டிய அந்த பிரசங்கங்களை கேட்பதற்கு அந்த பிரசங்கியா தீர்க்கதரிசிகளை தேர்ந்தெடுப்பது கண்டிப்பா நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். எப்படி நம்ம வருஷா வருஷம் மேய்ப்பர்களை தேர்ந்தெடுக்கிறோம், சபையை மேய்ப்பதற்கான அந்த கண்காணிகளை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி. சோ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்கிறோம், இந்த மேய்ப்பர் தீர்க்க தரிசன வரம். அடுத்து நம்ம 2வது வரத்துக்கு போகலாம். இது என்ன 2வது வரம் கேட்டீங்கன்னா, பார்த்தோம் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும். இங்கிலீஷ்ல என்ன படிக்கிறோம்? சர்விங். டைகோனியன் என்ற கிரீக் வேர்டு வருது. இதோடைய அர்த்தம் என்னன்னா, சகோதர சகோதரிகளே, இது என்ன மாதிரியான ஊழியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது குறிக்குது, அதாவது சில பேருக்கு சபையில ஒரு வரம் இருக்கும், ஊழியம் பண்ற வரம். ஊழியம்னா நீங்க என்ன எப்படி எடுத்துக்கணும்? ஊழியம் செய்யறது 2 வகை, மாம்சீக ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் ஊழியம் செய்யறது. ஒண்ணு இல்லைங்க. இப்ப ஊழியம் பண்றதுன்னா என்ன? சில பேர் பேச்சு வழக்குல கேட்பாங்க, உலகத்துல பேசுவாங்க, நான் உனக்கு ஊழியம் பண்ணுமா அப்படி கேட்பாங்க. வேலை செய்யணுமா இல்லைங்களா? ஆக்சுவலி அதுதான் ஊழியம். ஊழியம்னா வேலை செய்யறது. ஒரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுங்களை போய் பிக்கப் டிராப் பண்றது, அதே போல அவங்களுக்கு ஆவிக்குரிய தேவைகளை சந்தித்து கொடுப்பது இல்லைங்களா? அதே போல அவங்களுக்கு எக்லீஷியாவை கிளீன் பண்றது, சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணி விடுறது, இல்ல சாப்பாடு விஷயத்துல பரிமாறுறது, இதெல்லாம் ஒரு ஊழியம். இதெல்லாம் வரம். ஆக்சுவலி இது நிறைய ஸ்பீக்கர்ஸுங்களுக்கு இந்த வரம் இருக்கா? நீங்க கவனிச்சு பாருங்க, ஸ்பீக்கர்ஸுங்க கன்வென்ஷன் டைம்ல இந்த வேலை செய்ய மாட்டாங்க, ஏன்னா அந்த வரம் அவங்களுக்கு இல்லை. ஆனா சில பிரதர்ஸுங்க இருக்கிறான், அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய தேவை கண்டிப்பா சபையாருக்கு தேவை. ஆனா என்ன ஆச்சரியம், இதுல கனம் கிடைக்காது இல்லைங்களா? கனம் கிடைக்காது. ஸ்பீக்கர்ஸ் கிடைக்கக்கூடிய கனம் இவங்களுக்கு கிடைக்காது. அதனால நம்ம கனம்லாம் பார்க்கவே கூடாது, கனத்துக்காக இந்த விஷயம் செய்யக்கூடாது. இதெல்லாம் எனக்கான வரம். சபையாருடைய தேவைகளை, அவங்களுக்கு என்ன ஊழியம் செய்யணும் அந்த ஊழியத்தை நான் செய்யணும். எந்த வகையில நான் ஊழியம் பண்ணா சபைக்கு பிரயோஜனமாக அங்க இருக்கும். இந்த ஒரு பார்வை அவரவர் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு தண்ணி கேன் எடுத்து போறதா இருக்கட்டும், சேர்ஸ் அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், டீ போட்டு கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லைங்களா? இது எல்லாமே அந்த ஊழியம் செய்யக்கூடிய வரங்களில் வரக்கூடிய விஷயமாக இருக்குது. அப்போ சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் நீ எப்படி செய்யணும் தெரியுங்களா?
அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அதுதான் முக்கியம். ஏதோ கடமைக்குன்னு செய்யாம, இல்ல வேண்டா வெறுப்போட செய்யாம, அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். கலாத்தியர் 5:13 படிக்கிறோம். அதே போல நம்ம செய்யக்கூடிய ஊழியமானது அது எப்படி இருக்கணுமாமா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும் இல்லைங்களா? சோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஊழியமாக நம்ம நினைச்சு செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. ஸோ தேர்டு போயிடலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா போதிக்கிறவர். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஏற்கனவே போதிக்கிறவர். போதிக்கிறதுனா டீச்சிங். டீச்சிங்னா என்ன மாதிரி டீச்சிங்? இது நல்லா கவனிங்க. பிரசங்கம் வேற, டீச்சிங் வேற. பிரசங்கம் பண்றது வேற, டீச்சிங் பண்றது வேற. என்ன சொல்லணும்னா அன்பானவர்களே, இந்த பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரதர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இதனுடைய அடுத்த அப்கிரேட் சொல்லலாம். அப்கிரேட்னா புரியுது இல்லைங்களா? இதனுடைய அடுத்த வெர்ஷன் தான் டீச்சிங். பட் எல்லா ஸ்பீக்கர்ஸும், எல்லா பிரசங்கம் பண்ற பிரதர்ஸும் டீச்சர் ஆக முடியாது. அதே நேரத்தில் எல்லா டீச்சரும் கண்டிப்பா பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்போ இந்த டீச்சிங் பத்தி தனியா படிக்கணும். ஏன்னா இது ரொம்ப ஒரு அபாயகரமான வரம். இந்த வரத்தை பெற்றவர் பெரிய அபாயகரத்துல இருப்பாரு. பவுல் சொல்றாரு, போதகர் ஆகாது. பவுல் மன்னிக்கணும், அப்போஸ்தலன் சொல்லுவார் இல்லைங்களா, யாக்கோபு நினைக்கிறேன். போதகர் ஆகாது இருப்பீர்களா? ஏன்? அது டேஞ்சர் இருக்குது. ப்ரீச்சிங் பண்றதே ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். டீச்சிங் போயிட்டீங்கன்னா அங்க ஒரு டேஞ்சர் இருக்குது. அதனால டீச்சிங்னா அதை பத்தி முதல்ல டீச்சிங்னா என்ன பிரதர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த வரம் பெற்ற பிரதர்ஸ்னு தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. தங்களுக்கு அந்த வரம் இருக்குது, அது தேவன் கிஃப்டா கொடுத்திருக்கிறாங்க, அருளப்பட்டிருக்கிறது, சரியா பயன்படுத்தணும். இதுக்கும் சில லிமிட் இருக்குது, அவருக்கு லிமிட் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு தேவன் லிமிட் கொடுக்கிறார், அந்த லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி அங்க புரிய வைக்கணும், அந்த வரத்தை பயன்படுத்தணும். ஓகே, இது நம்ம 3 வரங்கள் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் 4வது வரத்துக்கு போகலாம். 4வது வரம் என்னன்னா புத்தி சொல்லுகிறவன். புத்தி சொல்லுகிறவன் ஒரு பிரதர் பாத்தீங்கன்னா சபையில் எல்லாருக்கும் புத்தி சொல்லிட்டு இருப்பார். அப்படி இருங்க, இப்படி இருக்காதீங்க, இப்படிதான் இருக்கணும். ஏன் எல்லாருக்கும் புத்தி சொல்றீங்க? ஏன்னா எனக்கு புத்தி சொல்ற வரம் இருக்கு. இப்படி நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா நம்ம பொதுவா எல்லாருக்கும் புத்தி சொல்ல பிடிக்கும், ஆனா மத்தவங்க நமக்கு புத்தி சொன்னாங்க பிடிக்காது இல்லைங்களா? இல்லைங்களா? அது ஆக்சுவலி அந்த பத்தி பவுலிங்க பேசல. புத்தி சொல்றது அன்ற வார்த்தை அர்த்தம் அப்படி எடுத்துக்க முடியாது. இது ஆக்சுவலி என்ன அர்த்தத்துல வருதுன்னா, இதனுடைய கிரீக் வேர்டு பேராக்லிசிஸ் உடைய அர்த்தம் என்னன்னா, இது என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அதாவது இந்த வரம் பெற்றவர்கள் என்ன பண்ண முடியும் தெரியுமா? என்ன கெப்பாசிட்டி இருக்கு உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கன்வென்ஷன் வராங்கன்னு வைங்களேன். கன்வென்ஷன் வராங்கன்னா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த வரம் பெற்ற பிரதர்ஸ் ஆக்சுவலி எங்க இருப்பாங்க தெரியுமா? யாராவது ஒரு பிரதரோ சிஸ்டரோ தனியா சேர்ல உட்காந்துருப்பாங்க. அவங்க கூட யார் பேச மாட்டாங்க, அவங்களும் யார்ட்டும் தெரியாது. ஆனா சத்தியத்துல வைராக்கியம் வாஞ்சி உள்ள சகோதரன். மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸுங்க கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன வரம் இருக்குன்னா, தங்களுக்கு வரத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சபையில யார் ரொம்ப பலவீனமா இருக்கா, யார் விசுவாசத்துல ரொம்ப போராட்டத்துல இருக்கா, யாருக்கு உடைய புரிதல் ரொம்ப கம்மியா இருக்கு, என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நேரா அவங்க கிட்ட போயிடுவான், நேரா பக்கத்துல போயிடுவான், பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு உட்காந்துக்குவாங்க, பேச்சு கொடுப்பாங்க. பிரதர் எப்படி இருக்கிறீங்க? பார்த்து ரொம்ப வருஷமாச்சு, ரொம்ப சோர்வா இருக்கீங்க போல தெரியுது. ஆமாங்க பிரதர். இப்ப பிரதர் எடுத்த சத்தியம் புரிஞ்சா உங்களுக்கு? இல்ல புரியல பிரதர். அது என்ன விஷயம் தெரியுங்களா? ஆக்சுவலி இப்ப கேட்ட சப்ஜெக்டோட சாராம்சம் இதுதான் பிரதர் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சு, அவங்களுக்கு பலமூட்டி விசுவாசத்துல ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க, விசுவாசத்துல தூண்டுறது. இதுதான் தமிழ்ல புத்தி சொல்றதுன்னு போட்டிருக்கு, ஆனா இது ஆக்சுவலி என்கரேஜ் பண்றது.
அவரை உயர்த்தி விடுறோம், சத்தியத்துல உயர்த்தி விடுறோம், தூக்கி நிப்பாட்டுறோம். இதெல்லாம் எப்போ செய்யணும் தெரியுங்களா? நம்ம போகணும், பக்கத்துல போய் பேச்சு அப்பதான் அவருக்கு அந்த ஒரு விசுவாசத்துல உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு வேலை. இது எல்லாருக்கும் இருக்குமான்னு கேட்டா யோசிக்க. மோஸ்ட்லி ஸ்பீக்கர்ஸ் யாரும் இந்த வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா சபையில இந்த வரம் பெற்ற பிரதர்ஸ், இது கண்டிப்பா பிரதரா இருக்குன்னு அவசியம் இல்லைங்க, சகோதரியா கூட இருக்கலாம். ஒருவேளை ஒரு சகோதரி தனக்கு இந்த வரம் இருக்கு பிரதர், கண்டிப்பா போயிட்டு யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்க சகோதரிகள் போய் பேசலாம், அவங்க விசுவாசத்துல தூண்டி விடலாம். இதெல்லாம் ரொம்ப அருமையான வரமாக இருக்கு. நம்மகிட்ட இருக்க பிரச்சனை தெரியுங்களா? எது இருக்குதோ அதை யூஸ் பண்ணாம, எது இல்லையோ அதையே நினைச்சுக்கிட்டு அப்படியே சும்மா உட்காந்துக்கிறது. ஸோ அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ எனவே தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை சரியா பயன்படுத்தணும். உண்மையில இந்த கன்வென்ஷனா இருக்கட்டும், சபை கூடி வரும்போதா இருக்கட்டும், இதெல்லாம் நல்ல அருமையான சான்சஸ், வரங்களை பயன்படுத்துவதற்கான சான்சஸ். வீண் பேச்சுகள், உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசுறதை விட்டு போட்டு, அரசியல் என்ன நடக்குது அதை பத்தி பேசுறதை விட்டு போட்டு, ஊர்ல என்ன நடக்குது அதை பத்தி பேசுறதை விட்டு போட்டு, பிரயோஜனமான பக்தி விருத்திக்கு உண்டாகும்படி பேசுவது நல்ல விஷயமா இருக்கும். கேட்ட சப்ஜெக்ட் பத்தி ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் சொல்றோம், நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க, அப்படி பேசுங்க சபையில. அப்பதான் ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தியில அடைய முடியும். அதனால்தான் எக்லீசியா முடிஞ்ச கையோட எல்லாரும் பேசுற நேரம் கிடைக்கும். ஆனா அப்ப என்ன பேசுறோம், என்ன பேசிட்டு இருக்கிறோம், யார்கிட்ட பேசுறோம், அது ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். அடுத்து 5வது வரம் குறிக்குது, பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறது என்னங்க? ஷேரிங். எனக்கு என்ன நன்மை இருக்குது அந்த நன்மையை நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். எனக்கு என்ன தேவன் நன்மை கொடுக்கிறார் இந்த உலகத்துல, அந்த நன்மையில நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். இது நல்ல விஷயம் இல்லைங்க? அப்ப தேவன் இப்படித்தான் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டார். சபையில சில அங்கங்கள் இருப்பாங்க. ஒருவேளை தேவன் அவங்களுக்கு உலகத்தின் நன்மைகளை, உலகத்துல இருக்கக்கூடிய சில நன்மைகள், அந்த நன்மைகள் தேவன் ஒருவேளை கொடுக்கிறாருன்னா புரிஞ்சுக்கணும், தேவன் என்னை ரொம்ப ஆசீர்வதிக்கிறார் சார் அப்படி நினைச்சுக்காதீங்க. இந்த ஆசீர்வாதம் கொடுக்கறதே எதுக்கு தெரியுமா? பகிர்ந்து கொடுக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்கிறார் நினைச்சுக்காதீங்க. உங்க மூலமா சபைக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்க மூலமா கொடுக்க விரும்புறார். எனவே உங்களை ஆசீர்வதிக்கிறார் நினைச்சுக்கிட்டு நீங்க சுயநலமா வாழாதீங்க. அப்ப பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வரம் இருக்குன்னா அது வஞ்சனை இல்லாமல். அதுனா வஞ்சனை இல்லாமல் இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிளிசிட்டி, எளிமையா கொடுக்கும். ரொம்ப ஆர்ப்பாட்டமான வகையில எல்லாரும் பாக்குற மாதிரி அப்படி செய்யக்கூடாது. அதே போல பேர் புகழுக்காகவும் செய்யக்கூடாது. கொடுக்கும்போது உற்சாகமா கொடுக்கணும். அது கூட ரொம்ப முக்கியம். உற்சாகம் ரொம்ப முக்கியம். கொடுத்தா அவங்க திருப்பி கொடுப்பாங்களா இல்ல கேட்டுட்டு கொடுக்கலாமா அப்படிலாம் இல்லாம, இது எனக்கு கிடைச்சிருக்கிறது தேவன் கொடுத்த கிருபை, இது நான் கொடுக்கும்போது உற்சாகமா கொடுக்கும் இல்லைங்களா? அதே போல உலகத்தை சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது வலது கை கொடுக்கிறது இடது கை தெரியக்கூடாது. அந்த மாதிரி உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அதே போல எதிர்பார்த்து கொடுக்கக்கூடாது இல்லைங்களா? சோ இதெல்லாமே இது ஒரு வரம். ஆக்சுவலி யாருக்கு தேவன் கொடுத்திருக்கிறார்? கண்டிப்பா ஷேரிங் பண்ணும். இது உலகத்தின் நன்மை மட்டும் இல்ல, ஒருவேளை சில பேருக்கு சரீரம் கூட நல்ல ஆரோக்கியம் இருக்கும். இப்ப எனக்கு சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்குன்னா, நிறைய ஆரோக்கியம் தேவன் கொடுத்திருக்கிறாருன்னா, அந்த ஆரோக்கியத்துக்கும் என்ன பண்ணலாம்? என் சகோதர சகோதரர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கலாம். ஒருவேளை எனக்கு ஒரு நல்ல நன்மை ஒண்ணு இருக்குன்னா, அந்த நன்மை மூலமா சகோதர சகோதரர்களுக்கு எந்த வகையில பகிர்ந்து கொடுக்க முடியும்? ஒருவேளை நீங்க பிரதர் சிஸ்டர்ஸா இருக்கீங்க, ஒருவேளை ஒரு பிரதர் கார் வச்சிருக்கிறாருன்னா என்ன பண்ணலாம்? போலாம், போய் 2-3 ட்ரிப் அடிச்சு என்ன பண்ணலாம்? பிரதர் சிஸ்டர்ஸுங்களை டிராப் அடிக்கலாம். இது கூட ஒரு பகிர்ந்து கொடுக்கிறது தான் இல்லைங்களா? சோ இது எல்லாமே பகிர்ந்து கொடுக்கிறவன் ரொம்ப எளிமையான வகையில சிம்பிளிசிட்டியோட அவங்க கொடுக்கணும். ரொம்ப ஞானமா
அதே ரொம்ப ஞானமா கொடுக்கணும். அது கூட ரொம்ப முக்கியம். ரொம்ப ஞானமா கொடுக்கணும். ஏன்னா வாங்குறவர் அவர் எந்த மைண்ட்ல வாங்குறாரு, அது அவருக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனப்படுத்திக்கிறாரு, அவரு இதனால அவர் பலவீனம் ஆகக்கூடாது. சோ ரொம்ப ஞானமா கூட கொடுக்கணும் அன்பானவர்களே. 6வது வரம் போயிடலாம். 6வது வரம் முதலாளின்னு வருது தமிழ்ல. முதலாளி இல்லைங்களா? ஆக்சுவலி இது முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன் வருது இல்லைங்களா? அப்படி வருது. பட் இது என்ன அர்த்தம்? முதலாளி சபையில யாருங்க முதலாளி? சார் இது முதலாளி இல்ல. இதோடைய கிரீக் வேர்டு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா லீடர்ஷிப். சபையில சில பேருக்கு சபையை லீட் பண்ணக்கூடிய வரம் இருக்கும். இது பொதுவாக யார் நம்ம சொல்லுவோம் கேட்டா சபையின் மேய்ப்பர்கள் இல்லைங்களா? ஏன்னா மேய்ப்பர்களுக்கு தான் அந்த வரம் இருக்கும். ஒரு ஆர்கனைஸ் பண்றது, ஒரு லீட் பண்றது, இதெல்லாம் கண்டிப்பா ஒரு மிக முக்கியமான வரம் அவங்களுக்கு இருக்குது. எனவே அப்படிப்பட்ட வரம் பெற்ற பிரதர்ஸுங்க ரொம்ப ஜாக்கிரதையோட அந்த வேலையை செய்யணும். ஸோ இவங்களை பத்தி நிறைய சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்த்துருக்கோம். எலெக்ஷன் டைம் அப்போ உங்களை கண்காணிக்கிறவர் ரொம்ப எவ்வளவு விழிப்போடு இருக்கணும் பார்க்குறோம். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் கண்காணிக்கிறவர் பத்தி. ஸோ அதனால சகோதர சகோதரிகளே, அது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய பாடமா இருக்குது. இதுதான் முதலாளி அப்படின்னு தமிழ்ல அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்த பின்னாடி இந்த ஒரு மேய்ப்பர் அல்லது லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கக்கூடிய பிரதர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையா அந்த வேலையை அவர் செய்யணும். கடைசி பாயிண்ட், கடைசி வரம் இரக்கம் காற்றிய வரம். அந்த இரக்கம் காற்ற வரம் அது என்ன? இரக்கம் இரக்கம் காற்றுவது வரமா? ஆமா வரும். அந்த இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். பொதுவாக இரக்கம் காட்டுதுன்னா என்ன? இரக்கம் என்ற வார்த்தைக்கு பைபிள்ல 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு மன்னிக்கிறது, இன்னொன்னு சிரமத்துல இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, இல்ல ரொம்ப இருங்க ஏதோ ஒரு ஆவிக்குரிய அல்லது மாம்சீக போராட்டத்துல இருக்கிறவங்களுக்கு, அல்லது சத்தியத்தை விட்டு திரும்ப போறாங்க இல்லைங்களா, அதாவது வழி தவறி போறாங்க இல்லைங்களா, அப்படிப்பட்டவங்களை என்ன பண்றதுன்னா இரக்கம் பண்றது. அவருக்கு சொல்லி புத்திமதி சொல்லி மறுபடியும் சரியான பாதை கூட்டிட்டு வரும். தப்பி போன மார்க்கத்தினின்று பாதையை திருப்புகிறவன், அது ஒரு இரக்கம் காட்டக்கூடிய வேலை. அதே போல ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் படிக்கும். அப்போ சில நேரங்கள்ல சிரமப்படக்கூடிய ஆவிக்குரிய வகைமா இருக்கும், மாம்சீக விஷயமா இருக்கும், அவங்களுக்கு வேண்டிய இரக்கம் செய்யறது. ஆனா செய்யறது உற்சாகத்துடனே செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. இன்னொரு பெரிய இரக்கம் இருக்கணும். நம்ம செய்ய வேண்டிய இரக்கம் என்னன்னா, இன்னைக்கு உலகத்துல எத்தனை பேர் சத்தியம் இல்லாம இருக்கிறான், ஏழைகளா இருக்காங்க, சத்தியம் இல்லாத ஏழைகள் இருக்கிறாங்க இல்லைங்களா? எவ்வளவு பேர் சதி ஜனங்கள் சத்தியம் ஏன் இல்லாம எவ்வளவு ஏழைகளா இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்ப அவங்ககிட்ட போய் சத்தியம் கொடுக்கறது கூட இரக்கம் தான். போய் இரக்கம் செய்யுங்க, சத்தியத்தை சொல்லுங்க, அதுவும் இரக்கம் தான். உற்சாகமா செய்யணுங்களா? ஒருவேளை நம்ம குடும்பத்தின் நண்பர்களா இருக்கலாம், உலகத்தின் நண்பர்களா இருக்கலாம், இல்ல ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், படிக்கிறோம், இருதயம் நறுங்குண்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம பெற்றிருக்கக்கூடிய பெரிய சத்தியம், இது அவங்களுக்கு பெரிய ஒரு இரக்கம், சொல்றது பெரிய இரக்கம். சோ இதுதான் நம்ம என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம் சகோதரர்களே. சோ அதனால இந்த 7 வரங்களை நம்ம சரியா பயன்படுத்தலாம். தேவன் நமக்கு கொடுத்துருக்கூடிய ஞானத்துக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு பிரயோஜனப்படுத்திக்கிறோம், சபைக்கு இது பிரயோஜனமாகும். அவரவர் தங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சபைக்கு பிரயோஜனமா பயன்படுத்திக்கிறோம். என்ன இருக்குது அதுல போக்கஸ் பண்ணணும், எது இல்லை அது இல்லைன்னு சோர்ந்து போகாம இருக்கணும். ரொம்ப முக்கியம், ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கணும்.
இதுதான் தேவன் சபையில ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு விஷயம் தெரியுங்களா? நம்ம எல்லாரும் கர்த்தர் வரம் கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம எல்லார்கிட்டையும் கணக்கு கேட்போம். அது மறக்கவே கூடாது. கர்த்தர் கணக்கு கேட்டாருன்னா எப்படி கேட்பார் நமக்கு தெரியும். என்ன கொடுத்தா அதுதான் கேட்பார், கொடுக்காதெல்லாம் கேட்க மாட்டார். அதனால நாம தேவன் நமக்கு என்ன வரம் கொடுத்திருக்கிறாங்களோ அதை பயன்படுத்துவதற்கு நாம முழு ஈடுபாடு காமிக்கணும். தொடர்ந்து பார்க்கலாம். பவுல் இதெல்லாம் சபையுள்ள பரிசுத்தமாக்கப்பட்டுள்ள ஏற்பாடு சொல்லிட்டாரு. இப்ப நெக்ஸ்ட் சபைக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற சில முக்கியமான அறிவுரைகளை பவுல் பேச போறாரு. அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.